ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தி இதை கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்கப் போகிற வார்த்தைகளாக நம்மை சரிப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, நம்மை ஆசீர்வதிப்பாராக என்று அவருக்கு முன்பதாக, இதை கேட்கப் போகிற உங்களுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்யறதுக்கு முன்பதாக, கடந்த வீடியோவிலே நாங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த தத்தளிப்புகளுக்கு என்ன காரணம், இந்த தவிப்புகளுக்கு என்ன காரணம், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்பதை வேதத்தில் இருந்து நாம் பார்த்து அதை உங்களுக்கு வீடியோவாக வெளியிட்டோம். அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள், தேவன் இந்த பூமியில செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் உண்டு. உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பூமியிலே அவர் தெரியப்படுத்தணும். அதாவது தெய்வம் என்ற பெயரில் இருக்கிற பொய்யான தெய்வங்களை இந்த பூமிக்கு அவர் காண்பிக்கணும். அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உண்மையான சபை ஏது, உண்மையான ஊழியக்காரன் யார், உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் என்பதை அவர் பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு நம்மை இந்த பூமிக்கு காண்பிப்பார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இதனோட இரண்டாவது பகுதியாக, இந்த பூமியிலே இவ்வளவு தத்தளிப்புக்கும் சஞ்சலத்துக்கும் துக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் என்ன காரணம் என்பதை இரண்டாவது பகுதியாக நாங்கள் தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இது நம் எல்லாருக்குமே, மனுக்குலமாகிய நம் எல்லாருக்கும், கிறிஸ்தவர்கள் அல்லாத நம் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வேதமே சத்தியம். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையும் உத்தமமானவைகள். இவைகளுக்கு மாற்று கருத்து இல்லை, அது மாறப்போகிறதும் இல்லை. அடிக்கடி சொல்வது போல, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை, அதுல ஒரு எழுத்து, ஒரு உறுப்பாகிலும் மாறாது என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தைக்கு அதிக பிரஸ்தாபத்தை, அதிக கனத்தை, அதிக மகிமையை கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. ஆக இந்த நாளிலே தேவன் இந்த பூமியை அசைக்கிறதுக்கு, அல்லது இப்படிப்பட்ட தத்தளிப்பு இந்த பூமிக்கு வாரதுக்கு, அல்லது இப்படிப்பட்ட ஆபத்து இந்த பூமிக்கு வாரதுக்கு என்ன காரணம் என்பதை வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆக இந்த பூமியிலே, இந்த அழகான பூமியிலே, ஆசீர்வாதமான பூமியிலே, சந்தோஷமான பூமியிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் இந்த பூமியை 6 நாட்கள் படைத்தார். 5 நாட்கள் சகல சிருஷ்டிகளையும் அவர் படைத்தார். அதாவது இந்த பூமியிலே நாம் காண்கிற, நாம் அனுபவிக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் 5 நாட்கள் படைத்து 6வது நாளிலே மனிதர்களாகிய எங்களை தம்மை போல, தம்முடைய சாயலாய், தம்முடைய ரூபத்தின்படியே, தம்முடைய தன்மையின்படியே அவர் 6வது நாள் நம்மை உருவாக்கினார் என்றும், 7வது நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதை ஓய்வு நாளாய் அல்லது பரிசுத்த நாளாய் அவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். மனுக்குலத்தை பார்த்து மிகவும் நல்லது என்று கண்டார். ஆக தேவன் படைக்கும் பொழுது அது அழகானதாய், ஒழுங்கானதாய், சீருள்ளதாக, ஆசீர்வாதமானதாக, ஆசைப்படத்தக்கதாகவே இந்த பூமியில எல்லா சிருஷ்டிப்புகளையும் மனிதர்களையும் அவர் உருவாக்கினார். உருவாக்கின கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆக தேவன் மனுஷனுக்கு இந்த பூமியை சொத்தாக கொடுக்கிறார். வானங்கள் கர்த்தருடையவைகள் என்று வேதம் சொல்லுகிறது, பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். ஆக அந்த பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட பூமியில. ஆக இந்த பூமியில தேவன் ஆசீர்வதித்து மனுமக்களை வைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த பூமியில உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்து பல்கி பெருகி பூமியை நிறைத்து நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கூட மனிதனுக்கே கொடுக்கிறார். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும்
பெயர் வைக்கிற பொறுப்பை கூட முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வைத்த பெயரை இன்று வரைக்கும் இந்த உயிரினங்களுக்கு பெயராயிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமி தேவன் ஆசீர்வதித்த அழகாய் படைத்த நாம் பிரியப்படக்கூடிய இந்த பூமியில அவர் ஏன் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் அல்லது பயங்கள் அல்லது இக்கட்டுகள் அல்லது நடுக்கங்கள், அசைவுகள், தத்தளிப்புகள் ஏன் ஏற்பட வேண்டும் என்பதை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, உண்டானவைகள் எல்லாம் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. பலர் பலவிதமான கருத்துக்களை பூமியின் படைப்பை குறித்து சொல்லலாம். ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறது, உண்டானவைகள் எல்லாம் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. நாம் காண்கிறவைகளோ நாம் காணாதவைகளோ சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. இதை நான் ஒரு வார்த்தையூடாக உங்களுக்கு வாசித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வேதத்திலே கொலோசியர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்வோம். கொலோசியரிலே 1வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சிருஷ்டிப்பை குறித்து பல வேத வசன ஆதாரங்கள் நமக்கு உண்டு. ஆதியிலே எப்படி தேவன் பூமியை சிருஷ்டித்தார் அல்லது உருவாக்கினார் என்பதை ஒவ்வொரு நாட்களாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இப்பொழுது நான் வாசித்தது ஒரு சுருக்கமான ஒரு வேத பகுதி. எல்லாமே பரலோகமானாலும் பூலோகமானாலும் சமுத்திரமானாலும் நாம் காண்கிறவைகள், நாம் காண முடியாதவைகள். பரலோகத்தில் உள்ளவைகளை நாம் காண முடிவதில்லை, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நாம் காண முடிவதில்லை, இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதையும் நாம் காண முடிவதில்லை. ஆக காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினாராம். உருவாக்கி இந்த பூமியிலே மனிதனை வைத்தார். வைத்த தெய்வத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. பூமியை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு சிருஷ்டிப்பை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. சமுத்திரத்திலே வாழ்கிற உயிரினங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளியாகிய அல்லது எல்லாவற்றையும் நடத்துகிற அல்லது எல்லாவற்றுக்கும் சிகரமாக தலைவனாக வைத்த மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது வேதத்திலே பார்க்க போகிறோம். தேவன் மனிதனை உருவாக்கி இந்த பூமியில வைத்து பூமியை அவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்வது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை மனிதனுக்கு கொடுத்தாராம். ஆக பூமியை மனிதனுடைய கையிலே, மனிதனுக்கு சொத்தாக, அவனை அதிகாரியாக அவனுடைய கையிலே அதிகாரத்தை கொடுத்து அவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் இந்த பூமியிலே பல்கி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த பூமியில நீங்க என்ன செய்யணுமா? பல்கணும், பெருகணும், என்ன செய்யணுமா? ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி இந்த பூமியை உருவாக்கின கர்த்தர், மனிதனுடைய கையிலே உருவாக்கின கர்த்தர் மனிதனிடத்திலே, பூமி இடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று. அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். ஒரு அதிகாரத்தை அப்படியே வாசிக்க போகிறோம். தேவன் இந்த பூமியை, பூமியில் உள்ள அத்தனை சிருஷ்டிப்புகளையும், அதே போல இந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் சிகரமாகிய மனிதனையும் எதற்காக உருவாக்கினார்? அவர் உருவாக்கினதன் நோக்கம் என்ன என்பதை நாம் வேதத்திலே இருந்து, சங்கீத புத்தகத்திலே இருந்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 148வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் சங்கீதத்திலே 148வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 762வது பக்கத்திலே 148வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேவன் இந்த பூமியை உருவாக்கினதன் நோக்கம் என்ன? மனுக்குலத்தை
அல்லது சிருஷ்டிகளை உருவாக்கினதன் நோக்கம் என்ன? தெளிவாய் சொல்லுகிறது. வானங்களை அவர் உருவாக்கின நோக்கம் என்ன? பூமியை அவர் உருவாக்கின நோக்கம் என்ன? மனிதர்களை அவர் உருவாக்கின நோக்கம் என்ன? அதை வேதத்திலே நான் சுருக்கமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் என்று வானத்தில் உள்ளவைகள், நாம் பார்க்கிற வானத்துக்கு மேலே உள்ளவைகள் எதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டதாம்? தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அதை சிருஷ்டித்த அந்த தேவனாகிய கர்த்தரை இவைகள் துதித்து மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணுமா, அவரை உயர்த்தணுமா, அவரை போற்றி புகழணுமா? எல்லா மகிமையையும் வானத்தில் உள்ளவைகள் சகல மகிமையையும் அவருக்கே கொடுக்கணுமா? இப்பொழுது அடுத்த பகுதியாக பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே கர்த்தரை துதியுங்கள், சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல ஞானாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்று வேதம் நமக்கு இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. முதலாவது நான் சொன்னேன், வானத்தில் உள்ளவைகளை அவர் ஏன் சிருஷ்டித்தார். பின்பதாக சொன்னேன், பூமியில் உள்ளவைகளை அவர் ஏன் சிருஷ்டித்தார். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும், அது மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, நாம் காண்கிற சூரிய சந்திர கிரகணங்களாக இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் உள்ள உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஊரும் பிராணிகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மனுக்குலம் ராஜாக்கள் முதல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள், கன்னிகைகள், வாலிபர்கள், முதிர் வயதுள்ளோர், இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்து அவர் சிருஷ்டிக்கிறார். என்னவாம்? கர்த்தரை துதியுங்கள். அதாவது உங்களை உருவாக்கினவரை, உங்களை சிருஷ்டித்தவரை, உங்களை பாதுகாக்கிறவரை, உங்களை ஆசீர்வதித்தவரை, உங்களை வழிநடத்துகிறவரை நீங்கள் துதித்து மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக இந்த வேதத்தின்படி இந்த பூமியில் உள்ள யாவையும் மனுஷர்கள் உட்பட அவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்தல் என்றால் என்ன? அவரை பாடி, அவரை துதித்து, அவருடைய மேன்மைகள் மகத்துவங்களை நாம் சொல்லி அவரை ஆராதித்து விட்டால் போதும், அவருக்கு மகிமையை செலுத்தி விட்டால், அவரை தொழுது விட்டால் போதும் என்று நாம் எண்ணுகிறோம். உண்மையாய் இதை நாம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை மகிமைப்படுத்தல் என்றால் என்ன? தெளிவாய் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை மகிமைப்படுத்தணும், இந்த பூமி அவரை மகிமைப்படுத்தணும், இந்த பூமியில் உள்ள யாவையும் அவரை மகிமைப்படுத்தணும், வானங்களும் வானத்தில் உள்ளவைகளும் அவரை மகிமைப்படுத்தணும் என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு 2020 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மனு அவதாரம் எடுத்து பூமியிலே பிறந்த பொழுது ஒரு வார்த்தை பரலோகத்தின் தேவதூதர்களால் இந்த பூமியிலே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை
என்பதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்க போகிறோம். முதலாவது பார்ப்போம் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 148 தேவன் ஏன் இந்த பூமியை, இந்த பூமியில் உள்ளவைகளை, வானங்களை உருவாக்கினார், அதன் நோக்கம் என்ன? ஆக இந்த வானங்கள், இந்த பூமி, இந்த பூமியில் உள்ளவைகளை என்ன செய்யணும் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2020 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்த பொழுது, ஒரு குழந்தையாய் பிறந்த பொழுது, பரலோகத்தின் தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருந்து அவரை துதிக்கிறவர்கள் பூமியில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போம். லூக்கா 2:13-14 11 உங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஒரு தேவதூதன் அங்கே இருந்த மேய்ப்பர்கள் மருமக்களுக்கு இந்த அறிவித்தலை கொடுக்கிறான். அவன் சொன்ன உடனேயே அந்த கணமே, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்றால் பரலோகத்தின் தேவ தூதர்கள் கூட்டம், அவரை 24 மணி நேரமும் துதிக்கிற அந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? தோன்றி அவர்கள் அந்த தேவதூதனோட காணப்பட்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை மேய்ப்பர்களுக்கு ஒரு தூதன் தோன்றி சொல்லும் பொழுது பல எண்ணற்ற தேவதூதர் கூட்டம் அவனோடு தோன்றி சொன்ன வார்த்தை, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி முதலாவது அவர்கள் தங்கள் வாயை திறந்து சொன்ன வார்த்தை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை. பரலோகத்தில் இறங்கி வந்த தூதர்கள் பூமியில் உள்ள மனுஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், பூமியில் உள்ள சிருஷ்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை அவர்கள் துதித்தார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் சொல்லுகிறது. தேவ தூதர்களுக்கு அது தெரிந்திருந்தது. இந்த பூமியில் உள்ள எல்லா இயற்கைக்கும் அது தெரிந்திருந்தது. சூரியனுக்கு தெரிந்திருந்தது, சந்திரனுக்கு தெரிந்திருந்தது, சகல நட்சத்திரங்களுக்கு தெரிந்திருந்தது, மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகளுக்கு தெரிந்திருந்தது, மரம் செடி கொடிகளுக்கு தெரிந்திருந்தது, காற்று மலைகள், அக்கினி கல்மழை, பெருங்காற்று எல்லாவற்றுக்கும் தெரிந்திருந்தது. ஆக இயற்கை ஒரு நாளும் அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்மானத்தை, அவருடைய சித்தத்தை மீறுவதே இல்லை. இயற்கை எப்பொழுதும் அவர் எதற்காக தன்னை உருவாக்கினாரோ, என்ன செய்யும்படியாக இந்த பூமியிலே தன்னை உருவாக்கி வைத்தாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று முழு மனதோடு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஒரு எதிர் பேச்சு பேசாமல், அவருக்கு எதிரான ஒரு வார்த்தை சொல்லாமல், சூரியன் அவரை பார்த்து நான் ஒரு நாள் என் வேலையை செய்ய மாட்டேன், இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேன், நான் என் வேலையை செய்ய மாட்டேன் என்றோ, சந்திரன் நான் என் வேலையை செய்ய மாட்டேன் என்றோ, அல்லது நட்சத்திரங்கள் நாங்கள் ஒளி கொடுக்க மாட்டோம் என்றோ, அல்லது ஊரும் பிராணிகள், பறவைகள், மரம் செடி கொடிகள் தங்களுடைய கிரியைகளை செய்ய மாட்டோம் என்றோ ஒரு நாளும் அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்றதே இல்லை. அவைகள் எப்பொழுதும் அவர் உருவாக்கின நோக்கத்தை, வேதம் சொல்லுகிறது, மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு அவர் நியமித்தாராம். என்றென்றும் சதா காலங்களிலும் உள்ள மாறாத பிரமாணத்தை இயற்கைக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, பறவைகள், மிருகங்கள், மரம் செடி கொடிகளுக்கு தேவன் நியமித்தார். அவைகள் இன்று வரைக்கும் அதை மீறவே இல்லை. சொல்ல போனால்
அவைகள் அவருக்கு கீழ்ப்படுகிறது. சூரியன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, சந்திரன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, நட்சத்திரங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இந்த பூமியிலே காணப்படுகிற வானம், பூமி, அதில் உள்ளவைகள், சமுத்திரம், அதில் உள்ளவைகள், இந்த பூமியில் உள்ள மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், சகல சிருஷ்டிப்புகளும், மிகவும் வல்லமை உள்ள பெருங்காற்று, சூறாவளி, கல்மழை, அக்கினி, மூடுபனி, உறைந்த மழை, சகலமுமே அவருடைய வார்த்தைக்கு அப்படியே தலை குனிந்து கீழ்ப்படிந்து அதை அப்படியே செய்கிறது. இப்பொழுது தேவ தூதர்கள் ஆண்டவர் பிறந்த பொழுது வாழ்த்துதல் சொல்லி சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது உண்டாகினால் அடுத்த வார்த்தை சொல்வது, பூமியிலே சமாதானம் உண்டாகும். திரும்பவும் வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் வேண்டும் என்றார். அடுத்தது எது சொல்லுகிறது? மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆக இந்த பூமியில சமாதானம், மனுஷர் மேல பரலோகத்தின் தெய்வத்துக்கு ஒரு பிரியமும் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்பதை தேவ தூதர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு சிறு குழந்தையாய் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் இந்த ரகசியத்தை பூமிக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகினார், உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் மகிமையை செலுத்தினார், உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தார், உங்களை உருவாக்கின தேவனை நீங்கள் கனப்படுத்தினார், உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் பயந்தார், உங்களை உருவாக்கின தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தார். அவர் சொல்லுகிறார்கள், தேவ தூதர்கள், பூமியிலே சமாதானம் உண்டாகும், தத்தளிப்பு நீங்கும், ஆபத்துக்கள் வராது, இக்கட்டுகள் வராது, வேதனைகள் வராது, வியாதிகள் வராது, பொல்லாப்பு வராது, பாதை வராது என்று தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். என்னவா? பூமியிலே சமாதானமும் பூமியிலே வாழுகிற மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கவனித்துக் கொள்ளுங்க, இயற்கை மேல் பிரியம் என்று சொல்லவில்லை, மனுஷர் மேல். ஆக மனுக்குலம் தேவனுடைய பிரியத்தை கெடுத்து போட்டது. மனுக்குலம் தேவன் தங்கள் மேல் வைத்திருந்த பிரியத்தை கெடுத்து போட்டது. ஆகவே பூமியிலே சமாதானம் எடுக்கப்பட்டு போய்விட்டது, பூமியிலே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. மனிதர்கள் சமாதானத்தை தேடி குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாகி, விபச்சாரத்துக்கு அடிமையாகி, தவறான பொழுதுபோக்குகளுக்கு அடிமையாகி, சமாதானம் இல்லாததினாலே எப்படியாவது சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி மனிதன் பல வழிகளிலே மருந்து மாத்திரைகளை எடுத்து, கூடாத பழக்க வழக்கங்களை பழகி, பொழுதுபோக்குகளை பழகி, ஏனென்றால் சமாதானம் இல்லை, சமாதானத்தை தேடி அநேக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே சமாதானம் வேண்டும் என்றால், பரலோகத்தின் தேவன் பூமியில உள்ள மக்கள் மேல பிரியப்பட வேண்டும் என்றால் ஒன்று நடக்கணுமா? அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் தேவதூதர்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை முடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லப்படுகிறது? இப்படியாக அவர்கள் என்று சொல்லி உன்னதத்தின் தேவனை தேவதூதர்கள், தேவதூதர் சேனை, அந்த கூட்டம் அவரை துதித்து மகிமைப்படுத்தினதா. அவர்கள் ஆரம்பித்ததும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, முடிக்கும் பொழுது அவர்கள் எப்படி முடிக்கிறார்கள்? அவருக்கு துதிகள் உண்டாவதாக. ஆக நமக்கு ஒன்று தெரிகிறது, இந்த உலகத்தை தேவன் உருவாக்கின, இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த ஒரு நோக்கம் உண்டு, அதிலே மனிதர்களை வைத்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை தவறவிட்ட ஒரே ஒரு கூட்டம் உண்டு என்று சொன்னால் அது மனுக்குலம். எந்த இயற்கையும் தவறுவதில்லை, எந்த ஐந்தறிவுள்ள பிராணிகளும் தவறுவதில்லை, எந்த உயிரினங்களும் அதை தவறவிட்டதில்லை. எந்த சகல வேதம் சொல்வது, சகல நாட்டு மிருகங்கள், சகல காட்டு மிருகங்கள், அவைகள் அந்த பிரமாணத்தை தவறவே இல்லை.
தவறினது ஒன்றே ஒன்றுதான். சிருஷ்டிப்புகளிலேயே தவறி விழுந்தது ஒன்றே ஒன்றுதான். அது அவர் ஆசையால் ஒரு பிள்ளையை பெறுவது போல பெற்றெடுத்த மனுக்குலம். மனிதர்களாகிய நாங்கள் அவர் நம்மை உருவாக்கின நோக்கத்தை தவற விட்டு விட்டோம். என்னத்தை தவற விட்டோம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை நாம் கொடுக்காமல் அதை நமக்கென்றும் இந்த பூமியில உள்ள பொருட்களுக்கென்றும் இந்த பூமியில உள்ள விக்கிரகங்களுக்கென்றும் இந்த பூமியில உள்ள மனுஷர்களுக்கென்றும் இந்த பூமியில உள்ள பொருட்களுக்கென்று இந்த பூமியில உள்ள பணத்துக்கென்று இந்த பூமியில உள்ள ஏதோ ஒன்றுக்கென்று அந்த மகிமையை நாம் கொடுத்து விட்டோம். ஆக பரலோகத்தின் தேவன் மகிமைப்படாமல் போனால் பூமிக்கு சமாதானம் இல்லை என்பதை இந்த நாளிலே தெளிவாய் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை கொடுக்கப்படாமல் போனால் பூமியில் உள்ள மனுமக்கள் மேல பிரியம் அவருக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை தெளிவாய் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்த பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் அதற்கு சிகரமாகிய பொறுப்பாளியாகிய மனிதனையும் உருவாக்கினார். ஆக எல்லா கீழ்ப்படிந்தும் மனிதன் அந்த கீழ்ப்படிதலுக்கு விலகி அவன் தவறிவிட்டதை நாம் காண முடிகிறது. ஆக இந்த தவறு எல்லா மனுக்குலத்தின் மேலும் விழுந்தது. எல்லா மனுக்குலம் ஆதியிலே இருந்த ஆதாம் ஏவாள் முதல் இன்று வரைக்கும் இந்த தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த 2020 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த பூமியில மனுஷனாக வந்து ஆண்டவரே இந்த பூமியில ஒரு தாயின் வயிற்றிலே நம்மை போல உருவாக்கி தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற வாழ்க்கை ஏது, தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற வாழ்க்கை முறை ஏது என்பதை இந்த பூமிக்கு அவர் நமக்கு காண்பித்தார். அவர் காண்பித்த அந்த வாழ்க்கை சரிதந்தான் புதிய ஏற்பாடு என்ற வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு இது தெரியாது. ஆக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்தணும், அவர் சொன்னபடி வாழணும், அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளணும், அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். அவருக்கு எது விருப்பமோ அதுவே என் விருப்பமாய் மாறணும். அவருக்கு எது விருப்பம் இல்லையோ அது எனக்கு விருப்பம் இல்லாததாய் போய்விடணும். அவருடைய சித்தம் எது, அவருடைய விருப்பம் எது, அப்பா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நாம் இந்த பூமியிலே வாழ கற்றுக்கொண்டால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இரண்டாவது, உங்கள் மேல் எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். யாருக்கு? அவருக்குரிய மகிமையை செலுத்தும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக, அவருக்கு பயப்படும்படியாக, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக யாரெல்லாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அவர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் மேல் பிரியம் உண்டாவதாக. காரணம், உன்னதத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாக, அவரை கனப்படுத்துவர்களாக, அவரை உயர்த்துகிறவர்களாய் மாறும்போது அந்த சமாதானமும் அந்த பிரியமும் அந்த மனுஷர்கள் மேல் தானாகவே வந்து விடுகிறது. ஆக இதிலே தவறி போனதை நாம் சற்று பார்க்க போகிறோம். எப்படி தவறி போனோம்? முதலாவதாக நாம் பார்க்க போகிறது இந்த உலகம் எப்படி தவறிற்று. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அவருடைய பிள்ளைகள் இந்த மகிமையை செலுத்த எப்படி தவறினார்கள். ஆக நாம் பார்க்கிறோம், பொதுவாய் 148ஆம் சங்கீதத்திலே இந்த உலகத்தை அவர் உருவாக்கின நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் மனுக்குலம் இழைத்துவிட்ட தவறு என்ன. பின்பதாக
இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நாம் வேதத்தில் இருந்து ரோமர் என்கிற புத்தகத்தை எடுக்க போகிறோம். ரோமர் முதலாவது, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். இதிலே ஆண்டவர் இந்த உலகம் அல்லது உலகத்தில் உள்ள மனுமக்கள் எங்கே தவறினார்கள், எதை செய்ய தவறினார்கள், அதனால் பரலோகம் இந்த உலகத்துக்கு இப்பொழுது எதை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பின்பதாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்கே தவறினோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆக முதலாவதாக நாம் ரோமர் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை, உண்மையை, தெய்வத்தை குறித்த உண்மையை அநியாயத்தினாலே என்றால் பொய்யினாலே அல்லது உண்மை அற்றவைகளாலே மறைத்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை இந்த பூமியில கொடுத்து உண்மையை மறைத்து பொய்யை உண்மை என்று நம்ப பண்ணுகிற அவபக்தி என்றால் உண்மையான பக்தி இல்லாத அவபக்திக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு நேராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இந்த பூமியில ஏன் இந்த அசைவு, ஏன் இந்த தத்தளிப்பு, ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த நடுக்கம், இந்த பூமியில ஏன் இந்த ஆபத்துக்கள் என்று நாம் கேட்கும் இடத்திலே, ஏன் ஆண்டவரே அழகாய் படைத்த, ஆசீர்வாதமாய் படைத்த, ஆசையாய் படைத்த இந்த பூமியில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கவலை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கண், ஏன் இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் என்று நாம் கேட்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உண்மையை, அதாவது சத்தியத்தை, தெய்வத்தை குறித்த சத்தியத்தை நாம் மாற்றி அதை பொய்யாலே அதை மூடி உண்மையை வெளியே கொண்டு வராமல் பொய்யை இந்த பூமியிலே உண்மை என்று காட்டுகிற எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய், நன்மை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில எந்த மனிதன் உண்மையை மறைத்து சத்தியத்தை மறைத்து அதை பொய்யினாலே மூடி பக்திக்கு விரோதமான காரியங்களை இந்த பூமியிலே காண்பித்து உண்மையை இல்லாமல் ஒழிக்க நினைக்கிற மனிதனுடைய அவபக்திக்கு விரோதமாய் வானத்திலே இருந்து தேவனுடைய கோபம் பூமிக்கு நேராய் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த பூமியிலே இனி வரப்போகிற அத்தனை தத்தளிப்புக்கும் சஞ்சலத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அநேகர் சொல்லுவார்கள், கடைசி காலம் உண்மைதான், உலகம் அழிய போகிறது உண்மைதான். ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, உலகம் ஒரே நாள்ல அப்படியே மூடப்பட்டு அழிந்து போக போகிறது இல்லை. இந்த உலகம் கடைசி வரை நிலைத்திருக்கும். தேவன் இந்த உலகத்தை ஒவ்வொரு பகுதியாக அவர் இந்த பூமியில தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அவர் புதிய வானம் புதிய பூமியை இந்த பூமியில உருவாக்குற வரைக்கும் இந்த பூமி இருக்கத்தான் போகிறது. ஆகவே நாம் நினைக்கிறது போல இந்த பூமி முடிந்து விட போகிறது இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலே அவருடைய திட்டப்படி நிறைவேற்றி கொண்டு போவார். இப்பொழுது தேவனுடைய கோபம் வானத்திலே இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் விளைவுதான் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினாராம். தம்மை குறித்து இந்த பூமிக்கு அவரே வெளிப்படுத்தினாராம்.
தம்முடைய வேதத்தினூடாக தெரியப்படுத்தினார். 2020 வருஷத்துக்கு முன்பதாக தானே மனுக்குலத்தின் நடுவிலே மனுஷனாய் தோன்றி தன்னை அவர் வெளிப்படுத்தினார். இது எழுதப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து பல ஆயிரங்களுக்கு பின்பதாக எழுதப்படுகிற ஒரு புத்தகம். ஆக இயேசுவே இந்த பூமிக்கு அதை வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தி உண்மை ஏது, சத்தியம் ஏது, இந்த பூமியில உண்மையான வழி ஏது, உண்மையான சத்தியம் ஏது, உண்மையான ஜீவன் ஏது என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த உலகம் என்ன செய்ததா? அவர்கள் தேவனை அறிந்தும், இந்த உலகம் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவருக்குரிய மகிமை உன்னதத்தின் பரலோகத்தின் தேவனுக்குரிய மகிமையை கொடுக்காமல், அவரை சோஸ்திரியாமல், அவரை போற்றி புகழ்ந்து அவரை கனப்படுத்தாமல், தங்கள் யோசனையினாலே வீணர் ஆனார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. தெய்வமே இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரர்களாக தன்னை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். தம்முடைய வேதத்தினூடாக இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிற்காலத்திலே தானே இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். மக்களோடு மக்களாய் வாழ்ந்தார், பிரசங்கித்தார். மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக மனுக்குலத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழும்பி பரலோகத்தை சென்றடைந்தார், மீண்டும் வரப்போகிறார். ஆக இவைகளெல்லாம் இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் இந்த பூமியில உள்ள மனுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை நம்பாமல், அதுக்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்கள் சுய சிந்தனையிலே அவர்கள் வீணராய் போனார்களாம். அவருடைய இருதயம் இருள் அடைந்ததாம். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்ததாம். எதனால? பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தாததுனால, உன்னதத்தின் தேவனை நம்பாததுனால, உன்னதத்தின் தேவனை மகிமைப்படுத்தாததுனால, உன்னதத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவருக்கு பயப்படாததுனால, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பொய்யை நம்பி பொய்யை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு பொய்யுக்கு பல கற்பனை கதைகளை எழுதி பொய்யுக்கு பல கற்பனை உருவங்களை உருவாக்கி பொய்யை தொழ ஆரம்பித்ததினால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் பரலோகத்தின் தேவனுக்குரிய மகிமையை கொடுக்காமல் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிந்து போகாத நித்தியமான மாறாத குறைந்து போகாத அவருடைய மகிமையை இந்த உலகத்தில் உள்ள மனுமக்கள் என்ன செய்தார்களாம்? அழியக்கூடிய, முதலாவது கவனித்துக் கொள்ளுங்க, அழியாத அவருடைய மகிமையை அழிந்து போகக்கூடிய மனுஷருக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, அவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு என்ன நடக்கிறது? உலகம் முழுவதிலும் இன்றைக்கு மனுமக்கள் எதை செய்கிறார்கள்? அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அழியக்கூடிய மனுஷர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு, மரத்துக்கு, செடி கொடிகளுக்கெல்லாம் அந்த மகிமையை கொடுத்து என்ன சொல்லுகிறேன்? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய, அழிவில்லாத தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை, அந்த புகழை, அந்த கனத்தை, அந்த சோஸ்திரத்தை, அந்த மேன்மையை அழியக்கூடிய மனுஷனுக்கு, அழியக்கூடிய பிராணிகளுக்கு, அழியக்கூடிய உருவங்களுக்கு, அழியக்கூடிய விக்கிரகங்களுக்கு, அழியக்கூடிய கல்லுக்கு, அழியக்கூடிய மண்ணுக்கு, அழியக்கூடிய பொருளுக்கு, அழியக்கூடிய வெள்ளிக்கு, அழியக்கூடிய பொருளுக்கு, அழியக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் மகிமையை கொடுத்தார்களாம். என்னவா? இவைகளை தங்களுக்கு தெய்வமாக்கி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தியத்தை, தெய்வத்தை குறித்த உண்மையை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை
தொழுது சேவியாமல். அதாவது சிருஷ்டிகர் என்றால் உருவாக்கினவர். இந்த பூமியிலே மனிதன் தனக்கு தெய்வமாக்கி கொண்ட இத்தனை பொருட்களையும், அது எதுவாக இருக்கட்டும், உயிரினங்கள் மனிதர்களாக இருக்கட்டும், மனிதரை தெய்வமாக கும்பிடுகிறார்கள் அல்லவா? தேவன் இந்த பூமியிலே உருவாக்கின இத்தனை பொருட்களையும் மனிதன் தனக்கு தெய்வமாக்கி கொண்டானாம். ஆனால் இவைகளையெல்லாம் உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவன் மறந்து விட்டான், அல்லது விட்டு விட்டான், அல்லது மறுதலித்து விட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆக அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை, உருவாக்கினவரை, படைத்தவரை, எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரரை, கர்த்தரை, காரணரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகளை, அதாவது உருவாக்கப்பட்ட வஸ்துக்களை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட தக்கவர். ஆக இந்த பூமியில மகிமையை, கனத்தை, துதிய, சோஸ்திரத்தை, புகழ பெற்றுக்கொள்ள ஒருவர் தான் பார்க்கிறார். அவர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர்தான் சகலத்தை உருவாக்கினார். உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மனுக்குலம் செய்துவிட்ட தவறு என்ன? இவை எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தரை நாம் தள்ளிவிட்டு, மறுத்துவிட்டு, வேண்டாமல் உதறிவிட்டு, அவருடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி அவருக்கு ஒப்பாக இந்த பூமியில மனுஷர்கள், மிருகங்கள், ஊருப்பினாளிகள், மரம், செடி, கொடிகள், பணத்தை ஆராதிக்கிறோம், பதவி ஆராதிக்கிறோம், சொத்துக்களை ஆராதிக்கிறோம், மனிதர்களை ஆராதிக்கிறோம், வெள்ளியை ஆராதிக்கிறோம், பொன்னை ஆராதிக்கிறோம். அதாவது பரலோகத்தின் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை இந்த பூமியில உள்ள ஏதாவது ஒன்றுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதுவே நாம் தேவனுக்கு செய்கிற, பரலோகத்தின் தெய்வத்துக்கு செய்கிற துரோகம் அல்லது விரோதம், அல்லது அவருக்கு விரோதமான ஒரு கொடிய பாவமாய் மாறிவிடுகிறது. இதன் நிமித்தம் வேதம் சொல்றது, இதன் நிமித்தம் பரலோகத்தில் இருந்து தேவனுடைய கோபம் இந்த பூமிக்கு நேராய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த பூமியில இத்தனை தத்தளிப்பு. இல்லையென்றால் அழகாய், ஆசையாய், ஆசீர்வாதமாய், நேர்த்தியாய் அவர் உருவாக்கின இந்த பூமி சந்தோஷமாய், சமாதானமாய், ஆதி மனிதன் 967 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தானே, 950 வருஷம் வாழ்ந்தானே, 930 வருஷம் வாழ்ந்தானே, 800 வருஷம் வாழ்ந்தானே. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து 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 இன்று மனிதன் 100 வயசை கூட எட்ட முடியாத அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வேதம் சொல்வது, தேவன் தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கோபத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? மனிதனே, நீ என்னை நோக்கி திரும்பு. மனுக்குலத்தை நோக்கி சொல்லுகிறார், மனுக்குலமே நீ என்னை நோக்கி திரும்பு. நீ உண்மையை மறந்து விட்டாய் அல்லது உண்மையை மறுத்து விட்டாய், என்னை நோக்கி திரும்பு என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அவருடைய தேவ கோபம் இந்த பூமியிலே வெளிப்படுகிறது. தெய்வம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அவருடைய பாதுகாப்பு இல்லாமல், அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியில மனுஷன் வாழ முடியாது என்பதை மனிதன் உணரணும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே தேவன் இந்த பூமியில தம்முடைய கோபத்தை அனுப்பி இந்த பூமியை அசைக்கிறார், குலுக்குகிறார், தத்தளிக்கப்படுகிறார். எதற்காக? மனிதன் தான் நம்பினவைகளை எல்லாம், தான் உருவாக்கினவைகளை எல்லாம், தான் பொய்யை எல்லாம், சத்தியத்தை அவன் தள்ளிவிட்டு பொய்யை எல்லாம் உண்மையாக நம்ப பண்ணி அதற்கு கதைகளை, கற்பனைகளை எழுதி, அதற்கு மார்க்கங்களை, மதங்களை எழுதி, அதையே தனக்கு தெய்வமாக்கி தான் உருவாக்கி கொண்டவைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு தன்னை உருவாக்கின தேவனை, சிருஷ்டித்தவரை, சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை அவன் நோக்கி பார்க்கணும் என்றுதான் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய அசைவை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம். அவரே என்றென்றும் சோஸ்தரிக்கப்பட வேண்டியவர், அவரே என்றென்றும் மகிமைக்குரியவர், அவரே என்றென்றும் புகழுக்குரியவர். ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடே. மகிமை அவருக்குரியது. சர்வ பூமியின் மகிமையும் அவருக்குரியது. சர்வ சிருஷ்டிப்பின் மகிமையும் அவருக்குரியது. சகல இந்த பூமியிலே நாம் காண்கிற காணாத, சமுத்திரத்திலே காண்கிற காணாத அத்தனை சிருஷ்டிப்பின் மகிமையும் மேன்மையும்
புகழ்ச்சியும் அவருக்கே உரியது. காரணம், உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உருவாக்கினதுனால உருவாக்கப்பட்ட சகல மகிமையும் அது அவருக்கே உரியது. அவருக்கு அந்த மகிமை போய் சேராததுனாலதான் பூமியிலே சமாதானம் எடுக்கப்பட்டு போகிறது. அவருக்கு அந்த மகிமை போய் சேராததுனாலதான் பூமியிலே மனுஷர் மேல் பிரியம் இல்லாமல் போகிறது. தெய்வம் மனிதர்களை நேசிக்கவே செய்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே நமக்காக அவர் பலியிட்டதனால வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி நம்மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கை இயேசு சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக சிந்தினதினாலே, அவர் நமக்காக பாடுபட்டதினாலே, அவர் நமக்காக வேதனைப்பட்டதினாலே, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதினாலே, அவர் நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தேவன் தம்முடைய அன்பை மனிதகுலத்துக்கு விளங்க பண்ணாமல் இல்லை, விளங்க பண்ணிக் கொண்டுதான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கு நன்மை செய்கிறவர், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் சந்திரனாலே வெளிச்சம் கொடுக்கிறவர், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் உணவு கொடுக்கிறவர், நல்லவர்களையும் பொல்லாதவர்களை இந்த பூமியிலே வாழ வைக்கிற கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறது, எனக்குரிய மகிமையை நீ கொடுத்தால் உனக்கு சமாதானம். பிரியமானவர்களே, எந்த மனிதன், எந்த குடும்பம், எந்த தேசம் அவருக்குரிய மகிமையை அவருக்கு கொடுக்கிறதோ, அவருக்குரிய கனத்தை அவருக்கு கொடுக்கிறதோ, அவருக்குரிய புகழை அவருக்குரிய மேன்மை அவருக்கு கொடுக்கிறதோ, அந்த மனிதர் மேல, அந்த மனிதர் மேல, அந்த தேசத்தின் மேல அவருடைய சமாதானமும் அவருடைய பிரியமும் நிச்சயமாய் 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 இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். அவரோடு வாசம் பண்ணுகிற 24 மணி நேரமும் பரலோகத்தின் தேவனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற தேவ தூதர்கள் பூமியிலே தோன்றி சொல்லுகிறார்கள், உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகினால் பூமியிலே சமாதானமும் பூமியில் உள்ள மனுஷர்கள் மேல் அவருக்கு பிரியம் உண்டாகும், அப்பொழுது நீங்கள் சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லுகிறார். இதுதான் மனுக்குலத்துக்கு தேவன் சொல்லுகிற புத்திமதி. என்ன சொல்லுகிறார்? தேவன் இந்த பூமியை அசைக்கிறதன் காரணங்களிலே இதுவும் ஒரு முக்கியமான காரணம். என்ன? அவருக்குரிய மகிமையை மனுக்குலம் கொடுத்தே தீரணும். அந்த மகிமையை இந்த பூமியில யாருக்கு நீங்க கொடுக்க முடியாது. அந்த மகிமை இந்த பூமியில யாருக்கும் சொந்தமில்லை. காரணம், இந்த பூமியில உள்ளது எல்லாம் ஒருவரால் உருவாக்கப்பட்டது. யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆக அந்த மகிமை அவருக்கு தான் போகணும். அவர் தானாக இறங்கி ஒரு மனிதனை மகிமைப்படுத்தலாம், தானாகவே ஒரு மனிதனை மகிமைப்படுத்தலாம். ஆனால் மனிதர்களோ, இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு பொருட்களோ, எப்படிப்பட்ட விலையேறம் பெற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, சூரியனும் அந்த மகிமைக்கு பாத்திரம் உள்ளது அல்ல. சந்திரனோ, நட்சத்திரங்களோ, ஊரும் பிராணிகளோ, மரம் செடி கொடிகளோ, காண்கிறவைகளோ காணாதவைகளோ, தேவ தூதர்கள் கூட அந்த மகிமைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல. யாரும் அந்த மகிமைக்கு பாத்திரவான்கள் அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் ஒருவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவருடைய பேர் யெகோவா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவியானவர் தான் நம்முடைய தூய ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஆக இந்த மகிமை அவருக்கு மாத்திரம் தான் போகணும். அந்த மகிமையை நாம் இந்த பூமியில ஏதாவது ஒன்றுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு எதிரியாய் மாறிவிடுகிறோம். அவருக்குரியதை நாம் திருடி இன்னொருவருக்கு கொடுக்கிறது போல அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொண்டாலும், அவருக்குரிய மகிமையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவருக்குரியதை நாம் திருடி எடுக்கிறது போல ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன், என் மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன். ஏனென்றால் இந்த பூமியில உருவாக்கப்பட்ட எதுவுமே அந்த மகிமைக்கு பாத்திரம் உள்ளது அல்ல.
காரணம், இது உருவாக்கப்பட்டது அல்லது இது அழிந்து போகக்கூடியது. மகிமை அழிவில்லாதது, மகிமை நித்தியமானது. ஆகவே அது யாருக்கு போகணுமா? நித்தியமானவருக்கு, என்றென்றும் ஜீவனோடு இருக்கிறவருக்கு, என்றென்றும் நிலைத்திருக்கிறவருக்கு, ஆதியும் அந்தமானவருக்கு தான் அந்த மகிமை போகணும். இதை மனுக்குலம் புரிந்து கொண்டார், மனுக்குலம் அந்த மகிமை அவருக்கு செலுத்தினார், இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இது இந்த உலகத்துக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை. அதே போலவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை. அதை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் நாம் தவறுகிற காரியங்கள், நாம் அவரை அறிந்து விட்டோம், அவரை மகிமைப்படுத்தணும் என்றதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனாலும் நாம் செய்ய தவறுகிற காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் ஏசாயாவின் புத்தகத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயாவின் புத்தகம். ஏசாயாவிலே ஆண்டவர் தன்னுடைய மனசிலே இருக்கிறதை மனுக்குலத்துக்கு, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இது அவர் பிரத்யேகமாக குறிப்பாக அவர் சொல்லுகிற வார்த்தை. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எந்த ஜனம்? அவரை ஏற்று அவரை அறிந்து அவருடைய பிள்ளைகளால் மாறின நமக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் நாமத்தின் துதியை சொல்லி வருவார்கள் என்றால், இவர்கள் காலாகாலமாய் என் நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கணும். பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், 1000 10,000 தலைமுறைக்கும், இந்த பூமி முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதித்துக் கொண்டே இருக்கணுமா? இதுக்கு நாம் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். பேதுருவை எடுத்துக்கொள்ளுவோம். பேதுருவுக்கு பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, புகழை அறிவிக்கும்படி, மகிமையை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதை சொல்லுகிறார். முதலாவது ஏசாயாவை பார்த்தோம். அவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். நம்முடைய வேலை என்னவா? அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்காய் வாழணும், அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த கூட்டமாய், ராஜரீக கூட்டமாய், ஆசாரியர்களாக. இதை விவரிச்சு சொல்ல நமக்கு நேரம் இப்பொழுது போதாது. இதன் அர்த்தம் என்ன? ஆக ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக கூட்டமாக, அவருக்கு ஊழியம் செய்த ஏவியராக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய புண்ணியங்களை இந்த பூமிக்கு அறிவிக்கிறவர்களாக, அவருடைய துதியை காலமாய் சொல்லி வருகிறவர்களாக நாம் இருக்கணும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பூமி தனக்குரிய மகிமையை கொடுக்கணும் என்று அவர் கேட்டார். பூமியில் உள்ள மனுமக்கள் சர்வ சிருஷ்டியும் 148 சங்கீதத்திலே பார்த்தோம், தனக்குரிய மகிமையை செலுத்தணும் என்றால், இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், தன்னுடைய ஜனங்கள் தனக்குரிய மகிமையை செலுத்தணுமா? இதை நாம் செலுத்த தவறினாலும், அதே போல உலகத்தில் உள்ள மனுமக்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்த தவறினாலும், ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பூமிக்கு சமாதானம் இல்லை, பூமிக்கு சமாதானம் இல்லை. பூமியிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடுமா? தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே நமக்காக, மனுஷனாக மனுஷ
மனுஷர்களாகிய நம்மை சந்திக்க இறங்கி வந்தாரே, அவரை நாம் அசட்டை பண்ணலாமோ? அவருடைய அன்பை நாம் தூர தூக்கி போடலாமோ? அவர் மனுக்குலத்துக்கு செய்த இந்த மகா பெரிய ரட்சிப்பு என்கிற அற்புதத்தை நாம் அசட்டை பண்ணி லேசாக எண்ணி அற்ப காரியங்களுக்காக அவரை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்கலாமோ? அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாமோ? கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த செய்தியை முடிக்கப் போகிறேன். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பதாக பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஏறெடுத்த கடைசி ஜெபம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினார்? தெளிவாய் சொல்லுகிறார். பிதாவே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி? நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எப்படி மகிமைப்படுத்தினாராம்? இயேசு ரட்சகர் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாராம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றினாராம்? தெளிவாய் சொல்லுகிறார், பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் பிதாவே. எப்படி? நீ எனக்கு கொடுத்த கிரியைகளை, நீ எனக்கு சொன்னவற்றை, நீ எனக்கு கொடுத்த கட்டளைகளை, நீ எனக்கு செய்யும்படியாக சொன்ன அத்தனையையும் நான் நிறைவேற்றி முடித்தேன். ஆக இந்த பூமியிலே தேவனை மனுக்குலமாகிய நாங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த எந்த மனிதனும் மகிமைப்படுத்துவதென்றால் உண்மையான ஒரு அர்த்தம், அவர் நமக்கு கொடுத்ததை, அவர் நமக்கு கட்டளையிட்டதை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை, அவர் நாம் செய்யும்படியாக நமக்கு சொன்னதை நாம் செய்து முடிக்கும் பொழுது அந்த மகிமை பரலோகத்தின் தெய்வத்துக்கு பூரணமாய் போய் சேர்கிறது. அந்த மகிமை அவருக்கு முன்பதாக தூபமாய் நறுமணமாய் ஏறெடுக்கப்படுகிறது. பாடுவதனால் மட்டுமல்ல, ஆராதிப்பதனால் மட்டுமல்ல, அவரை துதிக்கிறதுனால் மட்டுமல்ல, உபவாசித்து ஊழியம் செய்வதனால் மட்டுமல்ல, அவர் எனக்கு இந்த பூமியிலே கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும், ஒவ்வொரு பிரமாணங்களையும், ஒவ்வொரு நீதி நியாயங்களையும் நான் ஒன்றும் தவறாமல் செய்து முடித்து நிறைவு பெறும் பொழுது அதுவே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற பூரணமான மகிமையாக இருக்கிறது. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே சமாதானம், இந்த பூமியிலே மனுஷர் மேல் பிரியம் உண்டாகணும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிறது உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது நடந்துவிட்டால் பூமியிலே சமாதான நிலைக்கு, இது நடந்துவிட்டால் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும், இது நடந்துவிட்டால் மனுஷர் சந்தோஷமாக வாழலாம். ஆம், ஆக இதை கேட்கிற எந்த ஒரு மணமக்களுக்கும், இதை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நாங்கள் தாழ்மையோடு உங்களுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி கரம் கூப்பி கேட்டுக்கொள்வது, அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த கடவுள், அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்த கடவுள், அவருக்குரிய பயத்தை அவருக்கு பயப்பட கடவுள், அவருக்குரிய மேன்மையை அவருக்கு கொடுக்க கடவுள், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கீழ்ப்படிதலை அவருக்கு கீழ்ப்படிய கடவுள், அவருக்கு
செலுத்த வேண்டிய சோத்திரத்தை அவருக்கு செலுத்த கடவோம். அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை அவருக்கு செலுத்த கடவோம். அவருக்கு எதெல்லாம் நாம் செலுத்தணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதோ அதை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த கடவோம். கீழ்ப்படிந்து மகிமைப்படுத்த கடவோம். பயந்து அவரை மகிமைப்படுத்த கடவோம். நடுக்கத்தோடு அவரை மகிமைப்படுத்த கடவோம். அப்படி நானும் நீங்களும் செய்துவிட்டால் நிச்சயமாய் எங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே சமாதானம். எப்படியா? அவர் மகிமைப்பட்டார். இதை ஏற்றுக்கொள்ளுகிற, இதை நம்புகிற, இதற்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி விட்டால் உங்களுக்கு சமாதானம். அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி விட்டால் உங்கள் மேல் அவருக்கு பிரியம் உண்டாகும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறேன். இனி வரப்போற காலங்கள் கொடிதாய் இருக்கிறதுனால் தத்தளிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த காலமாய் இருக்க போகிறபடினாலே, அப்படிப்பட்ட காலத்திலே, அப்படிப்பட்ட சூழலே, அப்படிப்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் தப்பி இன்னொரு கிரகத்துக்கு ஓடிவிட முடியாது. இன்னொரு உலகத்துக்கு ஓடிவிட முடியாது. எங்கேயும் போய் மனிதன் வாழ முடியாது. ஆகவே மனிதன் இங்கே இருந்து போகக்கூடிய ரெண்டே தான், ஒன்று பரலோகம், இல்லை என்றால் நான் நரகம் அல்லது பாதாளம். ஆக தேவன் இந்த பூமியிலே நாம் வாழும் வரைக்கும் சமாதானத்தோடு தேவனுடைய பிரியத்தோடு நாம் வாழணும் என்று சொன்னால் அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த கடவோ, அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்த கடவோ, அவருக்குரிய துதியை அவருக்கு செலுத்த கடவோ, அவருக்குரிய புகழை அவருக்கு செலுத்த கடவோ, அவருக்குரிய பயத்தை அவருக்கு பயப்பட கடவோ, அவருக்குரிய மேன்மை அவருக்கு செலுத்த கடவோ. பயத்துடனே கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். வேதம் சொல்றது, பூமியின் குடிகளே அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள், பயத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஏன்? அதுதான் அவருக்கு மகிமை. உருவாக்கின வருடத்திலே உருவாக்கின இந்த வஸ்துக்களாகிய நாங்கள் அவருக்கு முன்பதாக நிமிர்ந்து பார்த்து அவரோடு பேச முடியாது. அவருடைய அன்பை, கிருபையை நாம் அசட்ட பண்ண முடியாது. அவருக்கு பயப்படுவோம், அவருக்குரிய மகிமையை செலுத்துவோம். அதுவே நமக்கு சமாதானத்தையும் நம்மேல் அவருக்கு பிரியத்தை உண்டாகும் என்று இந்த பூமியில ஏற்படுகிற இந்த தத்தளிப்புகளுக்கு, ஆபத்துகளுக்கு, அசைவுகளுக்கு அடுத்த காரணம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். அதிலிருந்து நானும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஏது வழி என்பதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இதை சிந்தித்து உங்கள் வாழ்க்கைகளை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.